அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டம், விரட்டியடிப்பு, கதரும் திமுக. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. இப்போ அதிரடியாக திமுகவுடைய அரசை பார்த்தீங்கன்னா அதிரடியாக அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்த போகிறதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக தேதியை அறிவிச்சிருக்காங்க. இந்த தேதியின் அடிப்படையில் இப்போ திமுகவுடைய அரசு மக்கள் பார்த்தீங்கன்னா போராட்டமே தமிழகத்தை காப்பதற்கான ஒரு வழியாக இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று தமிழகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு பார்த்தீங்கன்னா கடும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கண்டனத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்த போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சென்னையில் மாணவி வன்கொடுமை செயல்படுவதை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் முன்பாக போராட்டம் ஈடுபட்டு அதிமுக கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இனி இந்த திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் ஒன்றே நாட்டை காப்பாற்ற முடியும் என ஒரே வழி என்ற கூறியுள்ள நிலையில் இதை கொண்டு சமூகத்தை சீர்குலைக்கும் அனைத்து விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடும் சமூக விரோதிகள் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது. என்பதற்கான அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் நடந்த அனைவருக்குமே எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதைத் தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா மாணவிகளை சீர்குலைத்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகர் என்ற காமக்கொடூரன் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர் என்று செய்திகள் வருகின்றன. துணை முதல்வர், மருத்துவ அமைச்சர் அதே மாதிரி ஆகியோருடன் எடுத்த புகைப்படம் செய்திகளிலிருந்து வருகின்றன. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் முக்கியமான ஒரு அப்டேட்டுகளும் பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கு. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவியில் செயல்பாட்டில் என என்பதை சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசு நிறைய குற்றவாளிகளாம் தப்பிக்கக்கூடிய அளவிற்கு திமுகவுடைய அரசு துணை போயிட்டு இருக்கு. இதுக்கான கண்டனத்தை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த கண்டனத்தின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒரு 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபீஷியலான ஒரு தகவல் வெளியாக இருக்குது. முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாங்களா, ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுமா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே